பெட்டி வச்சுத்தானே பேசணும் அப்படி என்று ஆண்டவனை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே அதெல்லாம் பாருங்க ஒரு சின்னந்திரிய பாலனை மரத்துக்கு மேல புலிக்கொப்புல உட்கார்ந்து தெரியாதனமா அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான் கீழே விழுந்தா பெற்றவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே ஆண்டவா நீங்க தான் போய் அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வாங்க. உன்கிட்ட வரும்போது என்ன வார்த்தை சொன்னேன்? வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அப்படின்னு சொன்னா என் கூட பேசாம கைலாசத்துக்கு பின்னாலவா ஆண்டவா படியாண்டு முடித்த வரைக்கும் தான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன்னு சொன்னேன். அதனால வேலை முடிந்து விட்டது, நீங்க பாலகனை போய் காப்பாற்றுங்க அப்படின்னு உடனே சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே பார்த்தார். இதனால் இதுவரைக்கும் இந்த பார்வதா தேவியாகப்பட்டவளோடு வந்தது கிடையாது. நம்ம முன்ன வந்திருக்கும் இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை. திடீர்னு இந்த ஆலமரம் நிற்கிறது சொன்னா இது எப்படி வந்திருக்கும் என்று தன்னுடைய ஞானத்தினால் பார்க்க பார்வதி சத்தியமத்தை கொடுத்தாலே எம்பெருமான் கோபால கண்ணன். அந்த கோபால கண்ணன் தான் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிப்பதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை அறிந்த சிவபெருமான் என்ன ஆளை காப்பாற்ற முடியாது என்றார். பார்வதி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல அப்ப ஆண்டவே ஒரு முடிவுக்கு வந்தார். பார்வதி நீ சொல்லுவதை போலவே அந்த பாரதனை காப்பாற்றுவோம். ஆனா ஒண்ணு, எப்படி அவன் வெட்ட முடித்து இப்ப கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும் போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவே நான் போய் காப்பாற்றுவேன். நீ காப்பி ஆத்துல வரைக்கும் போதும் பிள்ளைய போய் காப்பாத்தணுமியா? எப்படி ஒரு மாடலை அம்மான்னு சொன்னா பார்வதி நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா ஆண்டவே நான் போய் காப்பாத்துகிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தாரு. எப்படி வேணாலும் போட்டுக்க, ஓமனம் வச்சுட்டு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்ப ரெண்டு பேருமே பேசி முடிக்க பாலகனோ வெட்ட முடிந்தான் கீழே வாரான். வெட்ட முடிந்து கீழே வாரான பாவி அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை என்றால் என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லியிருக்கலாம். அம்மாவிடம் சொல்லவில்லை, அப்பாவின் சொல்லவில்லை. அத்தனையும் விட்டு விட்டு பாதை எத்தனை சொன்னா யாராவது சரியா பதில் சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. அப்ப யாருமே நீங்க கதையை கவனிக்கலன்னு அர்த்தம். சொல்லுது அப்ப 500 ரூபாய் தந்தேன். தாத்தா 100 ரூபாய் தருவாருன்னு சொன்னா அவருக்கு பையே இல்லைங்காரு. குருப்பூர்ல வச்சு உள்பயிருக்கு ஞாபகத்துல 100 ரூபாய்க்கு வச்சேன். சட்டம் போட்டவனுக்கு தெரியாத பையன் இருக்குமா இருக்காது ஞாபகம் இருக்கத்தானையும் வயசானதுக்கா. அப்ப நீங்க ஒன்றும் கவலைப்படாதங்க, நான் ஊர்ல போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போயிட்டு இருந்தேன். அதுதான் போயிட்டுவோம். பாலகன் வெட்ட முடிந்து கீழே விழுந்தானே அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை. நான் செத்தேனே வாக்குச்சனையே போக்கலன்னு சொன்ன செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி
அப்படியா? அப்பவே சொன்ன என் பேச்சை நீ கேட்டியா? என்ன? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அவை அவை வாழ்க்கை அவை அவை வாயில் என்பதுதான். ஒட்டே ஓட. அப்போது நம்ம கல்லு தண்ணி கீழே விழுந்தோடு வைங்க, ஆ, அம்மான்னு சொல்லிடணும், சரா. இல்லைன்னா எப்பான்னு சொல்லிடணும். சொல்லிடணும். நான் செத்தேன்னா நமக்கு அதான் கிடைக்கும். ஆமாம்மா, அதான் வாக்கு தெரியும் போக்கு. அம்மா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து நல்ல வார்த்தையா இருக்கணுமா? ஆமா, யாரையும் நம்ம வாயினால சபிக்க கூடாது. ஆமா, எல்லோரையுமே வாழ்த்தக்கூடிய வார்த்தையாகத்தான் பேச வேண்டுமா? ஆமையா. ஏன் தெரியுமா? என்ன? சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உணர்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இருக்குது. கும்பல் போடுறவங்க ஆ, கும்பல் போடும்போது சரி. அம்மாங்கணும் அப்பாங்கணும் சரா. ஒரு வாட்டி கும்பல் போடும்போது சரி. நம்ம உயிரை போட விட்டு பிரிஞ்சுதான் ரெண்டாவது சேர்ந்து சரி. அதனால அம்மா அப்பான்னு சொன்னாதான் ஆமா. கும்பல் போடும்போது அந்த உயிரில உடம்பு சேரும். அப்படியா? அம்மா அப்பான்னு சொல்லணும்னுக்கோ கும்பல் போடும்போது செத்தாலும் செத்துக்குவோம். அப்படின்னா, திடீர்னு ஒரு குழந்தை பிறந்ததே பார்த்தா கும்பல் பொருள் செத்து போயிருவோம்னு. கும்பல் போடும்போது அதனால அம்மா அப்பான்னு சொல்லுவோம். ஆமா. அம்மா சொல்லலன்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, சரி, என்ன திமல் கொடுத்த? என்ன கும்பல் போடல செம்பையா இருக்கு. அம்மான்னு சொல்லி அப்பான்னு சொல்லுங்க. அதனாலே செத்தேன் என்று விழுந்தா பாவி செத்து போறாண்டி. ஆமா. நம்ம கைலாசத்துக்கு போவோம். போவோம். எல்லா ஆண்டவனும் பார்வதியும் என்னய்யா? புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் நேரத்தில் இந்த பொன்னான வேலையிலே வேலையில் பாடும் நாமளுக்கு 6 பேர்களையுமே அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று காயல்பட்டணம் வியாபாரிகள் முன்னேற்ற சங்க தலைவராகவே பணி செய்து வரக்கூடிய பணியாற்றி வருகிற ஸ்ரீ குருசாமி நாடார் அவர்களுக்கும் கருத்தாலே குருசாமி என்றால் மருசாமி எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட நம்ம எங்க படிக்கும்போது பார்த்தாலும் சரி ஆமா. உடனே ஆரம்ப துண்டோட போட்டுருவாரு. அதெல்லாம் 3வது வாட்டி போட்டுட்டாரு எல்லாரும். அப்படியா? ஆமா அதானே. அப்பேற்பட்ட அருமை அண்ணார் அவர்கள் அன்பு கருத்தாலே பரிசையா கொண்டு வந்து அன்போடு நாவலுக்கு போட்டு அணிவித்தார்கள். அவன் எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி தரலான்னு பார்த்தேன். மல்லிகைப்பூ இருக்கு. நான் தலையில வச்சேன். நாங்களும் வீட்டுல போய் போட்டாவுக்கு தான் போடக்கூடியது பார்த்தேன். போட்டா விட்டா. நீ எப்போ நான் போவேன், நீ போட்டா வச்சு கும்பிடணும் நினைக்க. நான் நேரத்தில் போக மாட்டேன். ஒரு வழி வழி தான் போவேன். இதே இதுக்கு எவ்வளவு அவ்வளவு ஆசை தெரியுமா? ஒரு பூவை கொண்டு போய் படத்துக்கு பழக்கலாம். இவ்வளவு பெரிய தாத்தா வாழ்க்கை வரலையா? அவன் போட்டா வழி பண்ணிட்டு போகும். வீட்டுல தாத்தா போட்டா வச்சிருக்கேன். இல்லையா? அது எடுத்து வச்சுக்கோ. எனவே சரி, முன்னே எடுத்து வச்சு நல்லதுதான். பத்திரகாளியம்மன் அருளாலேயும் ஆமா. இந்த முத்தாரம்மனுடைய கிருபையினாலேயும் திரும்பினாலும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? இப்படி ஐயா வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். அலை முழுமே அருளால், அலை முழுமே அருளால். அவன் ஒன்று வந்து நூலில் போல் உயர வேணும் கையில் போல். எந்த மூலம் போனாலும் தங்க முதமா வாழ வேண்டும். போன போன இடங்களில் பொன்முகமா திரும்ப வேண்டும். வாழை ஏந்தி வாழையாடு, வாழை ஏந்தி வாழையாடு. வளர வேணும் கையில் போல், வளர வேணும் கையில் போல். என் முத்தாரம்மன் அருளாலே இன்றைக்கு உசியாமலே வாழ வேண்டும் என்று ஆமையா. அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. ஆமையா. அப்படியாகவே இருக்கும் போது என்னய்யா? ஆண்டவனும் பார்வதியும் எம்பெருமானுடைய பரிசோதனையை கடந்து அடங்கு. கைலாசத்திற்கு புறப்பட்டு போவோம் என்று சொல்லி ஆமையா. நாகலோக பட்டணம் வழியாகவே வந்து கொண்டிருக்க இருக்கின்ற போது அங்கே என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்குது? நாகலோக வழியாக, நாகலோக வழியாக நாத சிவனாரா வருகிற வேளையில் பார்த்தால பார்வதியா ஆண்டவனை பலவான் நாகக்கண்ணை வல்வடியா கவனித்த விவரமே பாடலிய வேலமலை பாடலிய கேட்டபோது பாடலிய கேட்டபோது மனமானுயர் செய்வார்
நான் பார்க்கணும். மகத்திலே சரியா இருந்தாக்கா கை குழந்தையை நான் கொடுக்க முடியும். நாகராஜ நாகதன்மையின் கரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்ல ஆமையா அப்போ உடனே ஆண்டவனாகிய பகவான் என்ன செய்கிறார்? சித்திரபுத்திரனை நாளை வரவழைத்து அழைத்து அந்த நாகராஜ நாகதன்மையுடைய கரத்தை பார்க்க பார்க்கும்போது அங்கே மாணவனை செல்வத்தில்